ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் விஷால் அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்றது. அந்த ஏற்பாடு நிச்சயதார்த்தம் வரை சென்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அந்த திருமணம் நடைபெறாமல் போனது. அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள் விஷால் அவர்கள் திருமணத்தை பற்றி எந்த பேச்சையுமே எடுக்காமல் தன்னுடைய படங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, திடீரென அண்மையில ஒரு விழாவுல தானும் தன்ஷிகாவும் திருமணம் செய்து கொள்ள போவதாக திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டாங்க. சோ தன்ஷிகாவுடன் அப்படின்றது பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. இவங்க பல வருடங்களாகவே நல்ல நண்பர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஒரு மேடையில டிஆர் அவர்கள் கூட தன்ஷிகாவை சங்கடப்படுத்தும்படி பேசியிருப்பாரு. சோ அப்போது தன்ஷிகாவுக்காக குரல் கொடுத்த ஒரே நடிகர்னா அது விஷால் அவர்கள் தான். சோ அப்போதுல இருந்தே இவங்களுடைய நட்பு ரொம்பவே பலமாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிறகு அது காதலாக மாறி இப்போ திருமணம் செய்து கொள்ளவும் போறாங்க. இந்த அறிவிப்பு தான் யோகிடா மேடையில சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி இவங்களுடைய திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. சோ விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடத்துல தான் என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாரு. இந்த நிலையில அதற்கான வேலைகள் இன்னும் முடிவடையவில்லை அப்படின்னு விஷால் அவர்கள் சமீபத்துல தெரிவித்திருந்தாரு. ஆகையால திருமண தேதி தள்ளி போகலாம் அப்படின்னு சூசகமாக தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது விஷால் அவர்களுக்கும் தன்ஷிகாவிற்குமே ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்காம். ஆகையால இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே தெரியலையா. அதற்காக தான் நம்ம விஷால் அவர்கள் பூசி முழுகிற மாதிரி நடிகர் சங்க கட்டிட வேலைகள் இன்னுமுமே முடியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாராம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.